பிரைஸ் கம்மியா எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளான்ல இருக்கவங்களுக்கு ஒரு செம்மையான வாய்ப்புங்க. எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அஃபோர்டபுளான பிரைஸ்ல லான்ச் ஆக போகுது. அதுல ஏத்தர் பாத்தீங்க அப்படின்னா இஎல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளாட்ஃபார்மே கொண்டு வர போறாங்க. ஆகஸ்ட்ல இது பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ப்ராடக்ட் இல்லைங்க, வரிசையா நிறைய ப்ராடக்ட் அவங்க வந்து கொடுக்க போறாங்க. இப்போதைக்கு ஏத்தர்ல வந்து 450 இருக்கு, ரிஸ்டா இருக்கு. இதை விட பிரைஸ் கம்மியா ஒரு அஃபோர்டபுளான விலையில வரிசையா வந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் புது பிளாட்ஃபார்மே அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து கைனடிக் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நியூ ப்ராடக்ட் அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. கைனடிக் வந்து ஆரம்பத்தில் இந்தியாவில் வந்து ஹோண்டா கூட சேர்ந்து டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ஈவியில் நியூ ப்ராடக்ட் வந்து வரப்போகுது. பாக்ஸி ஸ்டைலில் தான் இருக்க போகுது. அதில் சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து டிஎஃப்டி கன்சோல், அதுமாதிரி மிரர்ஸ் வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கோர் டிசைன் வந்து பாக்ஸி டைப் தான். அதில் சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற மாதிரி, நமக்கு வந்து நல்லா பூட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக கவர் பண்ணுற மாதிரி, 1 லட்சத்துக்குள்ளே வர மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் கைனடிக்கும் நியூ ப்ராடக்டாக கொடுக்க போகிறாங்க.